ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியாக சூப்பரான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானது இதில் அரைக்கப்பளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாம். நான் அளவுக்கு 250 ml கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்போ டம்ளரோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அளவுக்கு. இப்போ கடலைப்பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் வறுத்துக்கோங்க. நல்லா நிறம் மாறி வரணும், அதே மாதிரி நல்லா வாசனை வரணும். அந்த அளவு நம்ம நல்லா வறுக்கணும். அப்போ தான் இட்லி பொடி நல்லா கலராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா நிறம் மாறி வந்ததும் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பேனில் 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்தம்பருப்பு உடைச்சதை எடுத்துருக்கேன். நீங்கள் இதில் முழு உளுந்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே கைவிடாமல் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டு இதையும் நம்ம தட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டு இதை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி எள்ளு நல்லா பொரிஞ்சதும் இதையும் நம்ம தட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இட்லி பொடிக்கு இந்த மாதிரி சீரகம் மிளகு நம்ம சேர்த்து அரைக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் சூடேறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, பொட்டுக்கடலை சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த சூட்டில் பொட்டுக்கடலையே கலந்து விட்டுட்டு இப்போ இதை எடுத்து நம்ம தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த பேனில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா சிகப்பான மிளகாயை பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க. பொடி நல்ல கலராக வேணும்னா இது கூட நீங்கள் இன்னும் ஒரு 10 எக்ஸ்ட்ராவாக காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்ல கலராக இருக்கும். இப்போ மிளகாயை வறுத்து எடுத்துகிட்டு இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் இருக்க ஈரம் போக நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதையும் தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருட்களுமே நான் தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருக்கேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, தூளுப்பு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சனால கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் தட்டில் கொட்டிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மாதத்து வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சுட இட்லியில் ஒரு 2 டீஸ்பூன் பொடி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். சட்னி கூட தேவைப்படாது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.